ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்துட்டே இருக்கும். So, differential calculus, integral calculus and analytical geometry இந்த மூணு யூனிட்டும் சேர்ந்தது தான் என்ன அப்படின்னா யூனிட் நம்பர் 2. ஸோ நம்ம படிக்கும்போது டிஃபரன்ஷியல் கால்குலஸ் அப்படிங்கிறது தனியாக ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருப்போம் ஒரு செமஸ்டர்ல. அடுத்த செமஸ்டர்ல பார்த்தீங்கன்னா இன்டெகிரல் கால்குலஸ் படிச்சிருப்போம். அதில் அடுத்த செம்ல பார்த்தீங்க அப்படின்னா அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி பார்த்துருப்போம். ஸோ இந்த மூணையுமே சேர்த்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா யூனிட் உள்ள கிளப் பண்ணி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் வாஸ்டான யூனிட் தான், பட் வந்து படித்தோம் அப்படின்னா ஈஸி தான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியல் கால்குலஸ் நம்ம பார்க்குறது டிஃபரன்ஷியல் கால்குலஸ் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இன்டெகிரல் கால்குலஸ் போகலாம். அதுக்கப்புறமா நம்ம அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி போயிடலாம். இப்போ இந்த டிஃபரன்ஷியல் கால்குலஸ் கீழ வரக்கூடிய ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா nth டெரிவேட்டிவ். ஸோ nth டெரிவேட்டிவ்னா என்ன அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ அது வந்து இன்ட்ரோடக்ஷன். ஸோ nth டெரிவேட்டிவ் போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எனக்கு டெரிவேட்டிவ்னா என்னன்னு தெரியணும். அப்புறம் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ், செகண்ட் டெரிவேட்டிவ்னா என்னன்னு தெரியணும். அப்புறம் தேர்ட் டெரிவேட்டிவ் அப்படி போயிட்டே இருக்கும்போது எனக்கு nth டெரிவேட்டிவ்ங்கிறது ஈஸியா இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டெரிவேட்டிவ் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். So derivative என்ன அப்படின்னா we know the derivative of a function of x is in general எப்படி இருக்கும் அப்படின்னா which is also a function of x. For example, function of x அப்படிங்கிறது let us take this nothing but some f of x அப்படின்னு எடுத்துக்கோங்க. function of x. So function அப்படிங்கிறது f ஆ இருக்கலாம், g ஆ இருக்கலாம், pi ஆ இருக்கலாம், psi ஆ இருக்கலாம், ஏதாவது ஒரு function. So function of x அப்படிங்கிறது let us take some f of x. So let us take the equation as y equal to f of x. Y equal to f of x அப்படிங்கிற ஒரு equation எடுக்கிறோம். f of x அப்படிங்கிறது எப்படி இருக்குது? Which is nothing but a function of x. f of x. அப்போ அதுக்கு நம்ம டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறோம். What is meant by derivative? So just you have to differentiate that function with respect to x. So அந்த function with respect to x இருக்கக்கூடிய function just you have to differentiate. So that differentiate பண்ணோம் அப்படின்னா அதுவும் திருப்பி என்னவா கிடைக்கும்னா which is also a function of x. அது திருப்பி என்னவா கிடைக்கும்னா அதுவும் ஒரு function of x ஆ தான் கிடைக்கும். இப்போ f of x இருக்குதுன்னு அப்படின்னா அந்த f of x நம்ம ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? f dash of x கிடைக்கும். So f dash of x is also a function of x ன்னு சொல்லலாம். திருப்பி அதை நீங்க இன்னொரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? f double dash of x. So this f double dash of x is also a some function of x அப்படின்னு சொல்ல முடியும். Some function which is nothing but f double dash or f dash அப்படின்னு சொல்ல முடியும். So இத நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா டெரிவேட்டிவ் அப்படின்னு சொல்றோம். டெரிவேட்டிவ் அப்படிங்கிறது just you have to differentiate. First time நாம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா அது ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ். செகண்ட் டைம் நாம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா செகண்ட் டெரிவேட்டிவ். இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. சோ அத நெக்ஸ்ட்ல கொடுத்துறோம். The new function may be differentiated. So new function அப்படிங்கிறது கொடுத்திருக்கிற dual function or original function எப்படி வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். சோ அந்த ஃபங்க்ஷன் நாம என்ன பண்றோம் அப்படின்னா may be differentiated. In which case எப்படி நாம டிஃபரன்ஷியேட் பண்றோம்னா the derivative of the first derivative அத நாம டிஃபரன்ஷியேட் பண்றோம், ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்றோம். அப்ப அந்த ஒரு டைம் நாம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா then கொடுத்திருக்கிறது ஒரிஜினல் ஃபங்க்ஷன் அல்லது நியூ ஃபங்க்ஷன் எப்படி வேணுமோ நீங்க எடுத்துக்கலாம். அந்த ஒன் ஃபங்க்ஷன் அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நாம அதுக்கு டிஃபரன்ஷியேட் பண்றோம் அப்படின்னா என்ன சொல்லலாம்? அதுக்கு டெரிவேட்டிவ் நான் ஃபைண்ட் பண்ணிட்டேன்னு சொல்லலாம். அந்த டெரிவேட்டிவ் தான் நான் என்ன சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் டைம் நாம டிஃபரன்ஷியேட் பண்றனால you have to say that derivative is nothing but the first derivative. ஓகேவா? சோ அத அந்த நியூ ஃபங்க்ஷன் நாம டிஃபரன்ஷியேட் பண்றோம். அப்ப அந்த டெரிவேட்டிவ் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு டெரிவேட்டிவ் கிடைக்குது இல்லீங்களா? y dash அப்படின்னு சொல்லி ஒரு கிடைக்குது இல்லீங்களா? அது f dash of x. So y equal to some f of x அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா then y dash equal to f of x ங்கிறது ஒரு டெரிவேட்டிவ் கிடைக்குது இல்லீங்களா? அந்த டெரிவேட்டிவ் தான் நாம என்ன சொல்றோம் அப்படின்னா you have to say this called the first derivative. First derivative திருப்பி நீங்க ஒரு டைம் என்ன பண்றீங்க? டிஃபரன்ஷியேட் பண்றீங்க. அப்ப y dash அப்படின்னு நமக்கு கிடைக்குது. y dash is equal to some f dash of x ன்னு கிடைக்குது. அது திருப்பி நாம ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? y double dash equal to f double dash of x ன்னு கிடைக்கும். அப்போ the derivative of the first derivative நாம என்ன சொல்லலாம் அப்படின்னா which is called the second derivative. அப்ப இப்போ அந்த y double dash அப்படிங்கிறது which is nothing but the second derivative அப்படின்னு சொல்லி சொல்லலாம். of the original function கொடுத்திருக்கிற function that is y equal to f of x அப்படிங்கிற function எடுத்துக்கிறோம். y equal to f of x அப்படிங்கிற function எடுத்துக்கிறோம். first time differentiate பண்ணும்போது y dash is equal to some f dash of x ன்னு சொல்லலாம். திருப்பி differentiate பண்ணும்போது y double dash is equal to f double dash of x ன்னு சொல்லலாம். இந்த மாதிரி இது போயிட்டே இருக்கும். சோ கொடுத்திருக்கிற ஃபங்க்ஷன் தான் நாம என்ன சொல்லிருக்கோம்னா ஒரு இடத்துல நியூ ஃபங்க்ஷன் சொல்லிருக்கோம் அல்லது ஒரிஜினல் ஃபங்க்ஷன் சொல்லிருக்கோம். சோ the original function is nothing but y equal to f of x. அத நம்ம ஃபர்ஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது we get the first derivative which is nothing but y dash is equal to some f dash of x. திருப்பி நாம டிஃபரன்ஷியேட் பண்றோம். அந்த ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் தான் டிஃபரன்ஷியேட் பண்றோம். Let's say the first derivative திருப்பி ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது we get y double dash which is equal to some f dash of x. இத நாம என்ன சொல்லலாம்னா செகண்ட் டெரிவேட்டிவ் சொல்லலாம். So which is nothing but the derivative of the first derivative. First derivative க்கு நாம டெரிவேட்டிவ் ஃபைண்ட் பண்ணோம்னா we get second derivative. Similarly second derivative நீங்க ஒரு டெரிவேட்டிவ் ஃபைண்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்?
அதான் கொடுத்துருக்கோம். Similarly, the derivative of the second derivative க்கு திருப்பி இன்னொரு derivative ஃபைண்ட் பண்றீங்க. அப்ப என்ன கிடைக்கும்? y double dash is equal to f double dash of x ன்னு கிடைக்கும். So அத நாம என்ன சொல்லலாம்னா nothing but the third derivative அப்படின்னு சொல்லலாம். And so on up to n derivative. இதே மாதிரி போயிட்டே இருக்கும். இங்க சம் பாப்பனா n அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. n அப்படிங்கிறது 10th derivative வரலாம், 5th derivative வரலாம், 2nd derivative வரலாம். n equal to 2 அப்படின்னு எடுத்தீங்கன்னா second derivative, n equal to 5 னா 5th derivative, 10 னா 10th derivative. அப்ப n ஓட வேல்யூ நம்ம ஜெனரலா n ன்னு எடுத்துக்கிறோம். தியரியா பார்க்கும்போது அப்ப n ஓட வேல்யூ நம்ம என்ன கேட்கறாங்க நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இன்னும் நீங்க பின்னாடி ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு ஒரு சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. if y equal to 4 into x power 5, the same one y equal to f of x ன்ற ஃபங்க்ஷன். f of x னே சொன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுதுனால ஒரு சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். சம் f of x ன்ற ஃபங்க்ஷன் வந்து some 4 into x power 5 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். so y equal to 4 into x power 5 is the given function. இதுதான் கொடுத்திருக்கிற ஃபங்க்ஷன். then என்ன ஆகும்? இப்போ நாம இதோட டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். பண்ணும்போது என்ன ஆகும்? dy by dx. so just to have to differentiate this with respect to x. so with respect to x பண்ணும்போது என்ன ஆகும்? dy by dx அப்படின்னு சொல்லலாம் அல்லது y dash அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு மாதிரி கொடுத்திருப்பாங்க. எப்படியெல்லாம் அதுக்கான பேஷன்ஸ் எப்படியெல்லாம் பண்றது, எப்படியெல்லாம் ஒரு கேள்வி கொடுத்துருக்காங்க, அப்ப எதை கொடுத்தாலும் இதுதானா அப்படிங்கிற மீனிங்க நம்ம முன்னாடி அடுத்த கருத்துல பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் dy by dx. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? y equal to 4 into x power 5 அப்படின்னு சொல்லி given function கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் with respect to x. அப்ப என்ன கிடைக்குங்க? dy by dx is equal to இப்படின்னு சொல்லலாம், அல்லது y dash equal to இப்படி வேணாலும் சொல்லலாம். equal to இதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க என்ன ஆகும்? 4 அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட்ங்களா? ஸோ 4 into x power 5 டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 5 into x power 4 அப்படின்னு சொல்லி கிடைக்குங்களா? ஸோ 4 is 20, therefore 20 into x power 4. அப்ப இதுதான் என்ன சொல்றோம் அப்படின்னா this is nothing but the first derivative dy by dx ன்னு சொல்லலாம், அல்லது y dash அப்படின்னு சொல்லலாம். this is nothing but the first derivative of the given function y equal to 4 into x power 5. if suppose n ஓட வேல்யூ equal to 2, அதாவது செகண்ட் டெரிவேட்டிவ் கேட்டிருக்காங்க வச்சுக்கோங்க. நாம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் படிச்சது இல்லைங்களா, அதை திருப்பி இன்னொரு டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா அதுதான் செகண்ட் டெரிவேட்டிவ். அதான் நம்ம பார்த்தோம். டெரிவேட்டிவ் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் தான் நம்ம செகண்ட் டெரிவேட்டிவ் பார்த்தோம். ஓகே சார், செகண்ட் டெரிவேட்டிவ் நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் எனக்கு கிடைச்சிருச்சு. திருப்பி நாம என்ன பண்ணலாம்? இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம் with respect to x. அதனால தான் என்ன பண்ணிக்கிறேன்னா இது நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம் இங்க with respect to x. அப்ப dy by dx we ஃபுல்லா தான் டிஃபரன்ஷியேட் பண்றோம் dy by dx சொல்லலாம். அது y double dash, இது y dash, இது y double dash செகண்ட் டெரிவேட்டிவ் பண்ணலாம். நீங்க சொல்லலாம் which is equal to எனக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு? y dash ஓட வேல்யூ 20 into x power 4. அப்ப 20 ங்கிறது as usual constant number into x power 4. x power 4 டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 4 into x cube கிடைக்கும். so 20 into 4 equal to 80 x cube அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். so similarly திருப்பி இது செகண்ட் டெரிவேட்டிவ். இப்போ இதுக்கு நம்ம third derivative நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். third derivative எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்? இந்த செகண்ட் டெரிவேட்டிவ்ல திருப்பி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம் with respect to x பண்ணோம்னா we get third derivative. அதான் பாத்தீங்கன்னா derivative of the second derivative is called third derivative அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ செகண்ட் டெரிவேட்டிவ் கொடுத்திருக்காங்க, இது நம்ம திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்றோம் with respect to x பண்ணோம்னா we get third derivative. அப்ப எப்படி எழுதலாம்? இங்க எப்படி எழுதணும்? dy by dx ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஃபுல்லா எழுதணும். அதே மாதிரி dy by dx செகண்ட் டெரிவேட்டிவ் ஃபுல்லா எழுதணும். செகண்ட் டெரிவேட்டிவ் ஃபுல்லா சரியா என்ன இருக்குது? dy by dx dy by dx. so இது ஃபுல்லா நாம என்ன பண்றோம்னா டிஃபரன்ஷியேட் பண்றோம் with respect to x. அப்ப dy by dx the whole value. அடுத்து எப்படி சொல்லலாம்? y double dash அப்படின்னு சொல்லலாம் which is equal to என்ன ஆன்சர் நமக்கு கிடைச்சது? 80 into x cube கிடைச்சது. so 80 அப்படியே வச்சுக்கலாம் கான்ஸ்டன்ட் நம்பர் into x cube. x cube நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா with respect to x பண்ணும்போது 3 into x square. therefore 80 into 3 is equal to 240 x square and so on. இந்த மாதிரி நாம என்ன பண்ணிட்டே இருக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ், செகண்ட் டெரிவேட்டிவ், தேர்ட் டெரிவேட்டிவ்னு அவங்க எவ்வளவு கேட்டிருக்காங்களோ என்ன கேட்டிருக்காங்களோ அது வரைக்கும் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஃபைண்ட் பண்ண முடியும். So இது வந்து ஒரு நோட் கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. The symbols of the successive derivatives. What is meant by successive derivatives? அடுத்தடுத்த derivatives. So first derivative. அது வந்து நான் second derivative ஃபைண்ட் பண்றேன். அது வந்து third derivative ஃபைண்ட் பண்றேன். இந்த மாதிரி நான் ஃபைண்ட் பண்ணிட்டே இருக்கிற லிங்க்ல தான் நான் என்ன சொல்றோம் அப்படின்னா successive derivatives. So the symbols of the successive derivatives are usually abbreviated as follows. அப்போ ஒரு successive derivatives உடைய symbols நம்ம எப்படி வந்து அப்ரிவேஷனா எழுதலாம்? இப்போ நம்ம வந்து சிம்பிளா dy by dx நான் வந்து y dash எழுதுறேன், அல்லது dy by dx dy by dx நான் y double dash எழுதுறேன், அல்லது இங்கே போய் நம்ம எப்படி எழுதலாம்? d square ஏன்னா ரெண்டு d இருக்குதுங்களா, அப்ப d square into y divided by dx into dx போடும்போது dx square எழுதலாமா? அப்ப இந்த மாதிரி நிறைய ஒவ்வொருக்கும் ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை எப்படி எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நம்ம என்னென்ன சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதை தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம வெறுமனே எனக்கு y dash மட்டும் தான் எனக்கு தெரியும், dy by dx எனக்கு தெரியாது,
அது y1 அப்படின்னு எனக்கு தெரியாது அப்படின்னா நம்ம என்னென்ன நம்மளுக்கு வந்து அவங்க கொடுக்கும்போது டக்குனு ஒரு நிமிஷம் வந்து ஸ்லிப் ஆகும், ஐயோ என்ன கேட்டிருக்காங்கன்னு புரியலையே அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படி இருக்கக்கூடாது, நம்மளுக்கு எல்லா அப்ளிகேஷனுமே தெரியும், எல்லா நோட்டேஷன்ஸுமே we have to know. ஸோ அந்த நோட்டேஷன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து அடுத்தது என்னென்ன நோட்டேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஓகே, ஸோ என்னெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு சம்மரைஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த டெரிவேட்டிவ் பார்க்கணும், அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டாபிக். அதுக்கு நம்ம டெரிவேட்டிவ் பார்த்தோம். டெரிவேட்டிவ்னா என்ன, அந்த நியூ ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஒவ்வொரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ், திருப்பி பண்ணோம்னா செகண்ட் டெரிவேட்டிவ், ஃபைனலாக பண்ணோம்னா தேர்ட் டெரிவேட்டிவ் அண்ட் ஸோ ஆன், இந்த மாதிரி பண்ணிட்டே போகலாம். அதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம். y = 4 × x/5 ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் என்ன, செகண்ட் டெரிவேட்டிவ் என்ன, தேர்ட் டெரிவேட்டிவ், இந்த மாதிரி நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அண்ட் ஸோ ஆன். nth டெரிவேட்டிவ் அவங்க என்னோட வேல்யூ எனக்கு கொடுக்குறாங்க, அதை ரேட் நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். ஃபைனலாக நம்ம நோட் பார்த்தோம் என்ன அப்படின்னா சிம்பிள்ஸ், அதாவது இந்த மாதிரி கொடுத்துருக்கிற இந்த சக்சஸிவ் டெரிவேட்டிவ்ஸ் எல்லாம் நம்ம எப்படி வந்து சிம்பிள்ல நோட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா நோட் பார்த்தோம். நோட்டில் என்ன சொன்னோம் அப்படின்னா எப்படியெல்லாம் வந்து அதில் நொட்டேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அப்ரிவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம்னு சொன்னோம். ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், தட் இஸ் dy/dx அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சம் கேபிட்டல் D × y அல்லது which is equal to some y dash அப்படின்னு சொல்லுவோம். அது ஆல்ரெடி அங்கே அந்த ப்ராப்ளம் போடும்போதே பார்த்துட்டோம். ஸோ அது ரொம்ப பேசிக்ங்கிறனால தான் விட்டுட்டேன். the next one d/dx of dy/dx is equal to, இது எப்படி எழுதலாம் அப்படின்னா d²y/dx² எழுதலாம், which is equal to இது இன்னும் எப்படி எழுதலாம் அப்படின்னா கேபிட்டல் D யூஸ் பண்ணிங்கன்னா d²y which is equal to y double dash. ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டெரிவேட்டிவ்க்கு என்ன எழுதியிருப்பீங்க, dy/dxன்னு எழுதியிருப்பீங்க, அல்லது இது நம்ம கேபிட்டல் D × yன்னு சொல்லலாம். ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் இது வந்து நம்ம y dash, அவ்வளோதான். ஓகே, ஸோ y dash அப்படின்னு சொல்லலாம், அல்லது dy/dxன்னு சொல்லலாம், அல்லது இந்த d/dx நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா சம் கேபிட்டல் Dன்னு சொல்லியிருக்கோம் × y. ஸோ ஒரு சில டைம் இந்த மாதிரியும் கொடுப்பாங்க. அப்போ கேபிட்டல் Dனா என்ன அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் த டிஃபரன்சியேஷன். அந்த பவரில் இருக்கக்கூடியது 2 அப்படின்னா செகண்ட் டெரிவேட்டிவ் ஃபைண்ட் பண்ணுங்க, பவரில் இருக்கக்கூடிய 3னா தேர்ட் டெரிவேட்டிவ் ஃபைண்ட் பண்ணுங்க. அந்த பவர் தான் வந்து nth டெரிவேட்டிவ்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி இப்போ நம்ம தேர்ட் டெரிவேட்டிவ்க்கு என்ன பண்ணுவோம், ஆஸ் யூஷுவல் d/dx ஆஃப் த ஹோல் வேல்யூ பார்த்துங்களா, அந்த எக்ஸாம்பிளில் கூட பார்த்தோம், d/dx ஆஃப் the whole value, that is d/dx ஆஃப் dy/dx. இது இன்னும் எப்படி எழுதலாம் அப்படின்னா d/dx ஆஃப், இது ஃபுல்லாக சேர்ந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கிட்டோம் d²y/dx²ங்களா, அப்போ d/dx ஆஃப் d²y/dx². ஸோ இது திருப்பி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா we get d3y/dx³ அப்படின்னு சொல்லலாம். அல்லது இன் டர்ம்ஸ் ஆஃப் கேபிட்டல் Dயில் டினோட் பண்ணிங்கன்னா d³ × y, இது ஃபுல்லாக சேர்ந்து இந்த y தவிர மற்றதெல்லாம் சேர்ந்து என்ன ஆயிரும், கேபிட்டல் D × y which is equal to y triple dash அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டே இருக்கலாம்னா y4 y5 நம்ம போயிட்டே இருக்கலாம் அப் டு nth டெரிவேட்டிவ். அப்போ nth டெரிவேட்டிவ்னா என்னங்க வரும், d/dx ஆஃப் d⁻n−1 × y டிவைடட் பை dx⁻n−1 சொல்லலாங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ d³ வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கிறேன்னா d/dx ஆஃப் செகண்ட் டெரிவேட்டிவ் போட்டுருக்கிறேன்னா, அதே மாதிரி d² வேணும் அப்படின்னா d/dx ஆஃப் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் போட்டுருக்கிறேன்னா, அப்போ எனக்கு d⁻n வேணும் அப்படின்னா d/dx ஆஃப் d⁻n−1 × y டிவைடட் பை dx⁻n−1. அப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது we get the answer as d⁻n × y divided by dx⁻n which is equal to capital D⁻n × yன்னு சொல்லலாம். The next அடுத்த நோட் பார்த்தீங்கன்னா if y equal to f of x அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், then the successive derivatives are denoted by, இதனுடைய successive derivatives-லாம் நம்ம எப்படி டினோட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு சில புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பார்த்தோம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது f of x என்ன கிடைக்கும்னா f dash of x கிடைக்கும். திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா f double dash of x எக்ஸெட்ரா f⁻n of x, that is nth டெரிவேட்டிவ். அப்போ அது f⁻n of x மாறுது. அல்லது நாம் என்ன பார்த்தோம் y dash, y double dash, y triple dash எக்ஸெட்ரா nth டெரிவேட்டிவ் என்னவா மாறும்னா இதுதான் என்ன அப்படின்னா this is nothing but y⁻n. ஓகேங்களா? இன்னும் எப்படி சொல்லலாம் அப்படின்னா which is nothing but y1 y2 எக்ஸெட்ரா yn. y1 அப்படிங்கிறது which is nothing but y dash, y2 அப்படிங்கிறது y double dash, yn அப்படிங்கிறது nth டெரிவேட்டிவ் y⁻n. அப்போ ஒரு சில புக்ஸில் இப்படியும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் இப்படி நோட்டேஷன்ஸ் மாற்றியும் கேட்கலாம். ஸோ y டேஷ்னா தான் எனக்கு தெரியும், y1ன்னு எனக்கு தெரியாது, yn எனக்கு தெரியாதுன்னு யோசிக்கூடாது. ஓகே, ஸோ என்னென்ன நோட்டேஷன்ஸ் இருக்குது, அப்ரிவேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், அப்படியே எக்ஸாம்பிளும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம். if y is equal to e⁻ax, y equal to e⁻axங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. தென் இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்னங்க கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுறீங்க வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், அப்போ dy/dx is equal to e⁻ax. ஏங்கிறது கான்ஸ்டன்ட் நம்பருங்களா, அப்போ சம் a இன்ட்டு e⁻x திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திருப்பி e⁻x தான் கிடைக்கும் டிஃபரன்ஷியேஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நான் உங்களுக்கு
ரொம்ப பேசிக்கான ஃபண்டமெண்டல் ஃபார்முலாஸ் என்னென்ன இதுவாது கண்டிப்பாக தெரிஞ்சதுன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் நம்மளால் போட முடியும் அப்படிங்கிற ஃபார்முலாஸ் எல்லாமே நான் உங்களுக்கு நோட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இந்த டிஃபரன்ஷியேட் பண்ணாமல் என்ன கிடைக்கும், e power x டிஃபரன்ஷியேட் பண்ணால் திருப்பி e power x தான். ஸோ ஹியர் இட் இஸ் given that e power ax, அப்போ ஏங்கிறது கான்ஸ்டன்ட் நம்பருங்கனால சம் a into e power ax இதெல்லாமே உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு டைம் பார்த்துடலாம். இன்ட்ரொடக்ஷன் அதாவது பேசிக் திங்ஸ்லேருந்து அப்படியே நம்ம கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக போய்க்கலாம். நெக்ஸ்ட் திருப்பி ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்னங்க கிடைக்கும், d squared y by dx squared equal to a into e power ax கிடைக்கும், அல்லது a squared into e power x எழுதலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கலாம்னா டிஃபரன்ஷியேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ எனக்கு nth டெரிவேட்டிவ் வேணும், அப்போ இதை நான் அப்படியே எழுதலாம், d power n into y divided by dx power n is equal to a into some a power n minus 1 into e power ax எழுதலாங்களா. அப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது we get the answer as a power n into e power ax. அப்போது y-ஓட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு e பவர் ax-ஆக இருந்தால் அதனோட nth டெரிவேட்டிவ் yn அல்லது y பவர் n அல்லது d பவர் n into y அல்லது d பவர் n into y டிவைட் பை dx பவர் n-ஓட வேல்யூ என்னவாக இருக்கும்னா a பவர் n into e பவர் ax-ஆக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம நிறைய ஃபண்டமெண்டல் ஃபார்முலாஸ் அல்லது பேசிக் ஃபார்முலாஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஃபார்முலா இது நான் கொடுத்ததே தான், எக்ஸாம்பிளவே நம்ம ஃபார்முலா, அதாவது எக்ஸாம்பிள்லேருந்து டைரெக்டாக நம்ம ஃபார்முலா ஓகே இதுக்கு இதுதான் ஃபார்முலா அப்படின்னா கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்குங்கிறனால நான் அந்த ஃபார்முலாவை டிரைவ் பண்ணியிருக்கிறேன். டிரைவ் பண்ணிவிட்டு y ஈக்குவல் டு e பவர் ax-ஆக இருந்தால் yn-ஓட வேல்யூ என்ன, அது அல்லது d பவர் n into x d பவர் n into y டிவைட் பை dx பவர் n-ஓட வேல்யூ என்னன்னு சொல்லி டிரைவ் பண்ணிக்கிறோம். ஸோ டிரைவ் பண்ண ரிசல்ட்டை தான் நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு ஃபார்முலாவையும் நம்ம டிரைவ் பண்ணுவோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான், இதுக்கும் எக்ஸாம்பிள் அதே மாதிரி எப்படி வந்து ஒரு ஃபார்முலாவை டிரைவ் பண்ணி இந்த ஆன்சர் கிடச்சிது அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் தான். ஓகே, ஸோ இஃப் y is equal to e power ax-ஆக இருந்தால் என்ன பார்த்தாங்க, தென் d power n into y divided by dx power n equal to a power n into e power ax-ன்னு பார்த்தோம். தென் செகண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், the derivative of a constant function is 0. ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்னா என்னங்க, சப்போஸ் நம்ம அப்ளையாக பார்த்தோம் இல்லைங்களா, இப்போ a அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஹியர் a is nothing but a constant number. அதே மாதிரி அப்படியே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தோம், சம் 4 into x power 5 அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா அந்த 4 அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர். அப்போ அந்த கான்ஸ்டன்ட் நம்பர் எது பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் எத்தனாவது டைம் டெரிவேட்டிவ் எடுத்தீங்கனாலும் சரி. ஸோ இப்போ ஒரு 9th டைம் நம்ம டெரிவேட்டிவ் எடுக்கிறோம், எனக்கு வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா -23 கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, -23 or +23. ஸோ எதாக இருந்தாலும் இட் இஸ் நத்திங் பட் அ கான்ஸ்டன்ட் நம்பர். ஸோ யூ ஹேவ் டு டிஃபரன்ஷியேட் தட் கான்ஸ்டன்ட் நம்பர், தென் வி கெட் த ஆன்சர் ஆஸ் 0. எந்த ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர் பெரிய 1000 இருந்தாலும் சரி, ஒரு சின்ன நம்பர் 23, 10 அந்த மாதிரி இருந்தாலும் சரி, எந்த ஒரு கான்ஸ்டன்ட் நம்பரையும் நம்ம டெரிவேட்டிவ் எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் தான் கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக 0 தான் கிடைக்கும். ஸோ த டெரிவேட்டிவ் ஆஃப் அ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் வந்து கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் 0. ஸோ அந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட் நம்பர் மட்டும் இருக்குது அப்படின்னா then you have to say that function is nothing but a constant function, that's all. Okay, so the derivative of the constant function வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா 0-வா இருக்கும். Then d by dx of some c into u. So here c is nothing but a constant. ஸோ அதனால தான் நம்ம அதை எப்படி எழுதிக்கிறோம் அப்படின்னா some c into du by dx என்னால் பிரிக்க முடியும்னு சொல்கிறோம். இப்போ u அப்படிங்கிறது ஃபங்க்ஷன், ஓகேங்களா, u அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், பட் c அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். அப்போ c into uன்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா here some c is nothing but a constant and u is nothing but a function. ஓகேங்களா, அப்போ d by dx of some c into uனா என்ன, cங்கிறது என்ன, uங்கிறது என்னன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். cங்கிறது some constant number, uங்கிறது ஏதோ ஒரு ஃபங்க்ஷன். அப்போ அதை நம்ம எப்படி எழுதலாம், some c into du by dx அப்படின்னு சொல்லி எழுதலாம். அதே மாதிரி d by dx of u plus v, ஓகேங்களா, d by dx of u plus v நம்ம எப்படி எழுதலாம்னா du by dx plus dv by dxன்னு எழுதலாங்களா. தென் சிமிலர்லி d by dx of u minus v எப்படிங்க எழுதலாம், இதே மாதிரி மல்டிப்ளை பண்ணுங்களேன், du by dx மைனஸ் சிம்பிள் இருக்கிறனால மைனஸ் dv by dxன்னு எழுதலாம். ஓகே, ஸோ ஒரு டைம் நம்ம இப்போ ரீகால் பண்ணிடலாம். என்ன கொடுத்துருக்குறோம் அப்படின்னா நிறையா நம்ம நோட் பார்த்தோம். நோட்டில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா என்னென்ன அப்ரிவேஷன்ஸ் இருக்குது, எப்படியெல்லாம் நம்ம அந்த நோட்டேஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அதில் என்னென்னலாம் பார்க்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஒன் dy by dxன்னு சொல்லலாம், அல்லது y டேஷ்னு சொல்லலாம், அல்லது கேபிட்டல் D into y அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் டெரிவேட்டிவ் நம்ம இந்த மாதிரி டினோட் பண்ணலாம், தேர்ட் ஒன் இந்த மாதிரி டினோட் பண்ணலாம், அப் டு n டைம்ஸ் இந்த மாதிரி டினோட் பண்ணலாம். இதெல்லாத்தையும் சேர்த்து நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா சம் y equal to f of x அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டு இந்த சக்ஸசிவ் டெரிவேட்டிவ்ஸ் அடுத்தடுத்த டெரிவேட்டிவ்ஸை நம்ம எப்படியெல்லாம் சொல்லிக்கிறோன்னா ஒன்று f dash of x, f double dash of x, etc. f power n of xன்னு சொல்கிறோம். the next y dash, y double dash, etc. y power n சொல்கிறோம். அதுக்கு ஒரு y is equal to e power ax அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் ஃபைண்ட் பண்ணுறோம், செகண்ட் டெரிவேட்டிவ் ஃபைண்ட் பண்ணுறோம், இந்த மாதிரி nth டெரிவேட்டிவ் ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ we get the answer as if y is equal to e power ax, then we get the answer as
y d power n into y divided by dx power n, அதாவது nth டெரிவேட்டிவ்னுடைய வேல்யூ இஸ் ஈக்குவல் டு சம் a power n into e power ax அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அப்போது இதெல்லாத்தையும் நம்ம ஃபண்டமெண்டல் ஃபார்முலாஸ் பார்க்குறோம். என்னென்ன ஃபண்டமெண்டல் ஃபார்முலாஸ் இருக்குது இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஃபரன்சியேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு y is equal to e power ax இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சது, d power n into y divided by dx power n ஓட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு a power n into e power ax. ஸோ அதை நம்ம இங்கே எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் இது இம்பார்ட்டன்ட், டெரிவேட்டிவ் ஆஃப் த கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது. ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனுக்கு நம்ம டெரிவேட்டிவ் எடுத்தோம் அப்படின்னா அந்த கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் எதர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். ஸோ தென் யூ ஹேவ் டு ஃபைண்ட் த டெரிவேட்டிவ் ஃபார் திஸ் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். தென் திஸ் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனுக்கு நம்ம டெரிவேட்டிவ் எடுக்கும்போது இட்ஸ் வேல்யூ இஸ் நத்திங் பட் 0. தென் சம் d by dx ஆஃப் c into u எடுக்கிறோம். வேறு c அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் அண்ட் யூங்கிறது ஃபங்க்ஷன் தான். இது எப்படி எழுதலாம்னா c into du by dxன்னு எழுதலாம். சிமிலர்லி d by dx ஆஃப் u plus vன்னு இருக்குதுன்னா ஜஸ்ட் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள் du by dx plus dv by dx. அதே மாதிரி d by dx ஆஃப் u minus vனா du by dx minus dv by dx. ஏன் இவ்வளோ டீப்பாக இதெல்லாம் தெரிஞ்சது தானே. இவ்வளோ டீப்பாக ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு சிலர் படித்து ரொம்ப நாள் ஆகிருக்கலாம். ஸோ அந்த கான்செப்ட்ஸை ரீகால் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் நம்மளுக்கு. ஸோ அதனால் நம்ம எவ்வளோ டீப்பாக நம்மளால் சொல்ல முடியுமோ அவங்களுக்கு எல்லாமே நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இட் வில் பி வெரி ஈஸி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இன்னும் ஃபார்முலாஸ் இருக்குது. அப்படியே நம்ம பார்த்தது d by dx ஆஃப் u plus v u minus v அந்த மாதிரி அடிஷனல் அண்ட் சப்ராக்ஷன்ஸ் பார்த்தோம். இப்போ மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் எல்லாமே தான். ஸோ ஃபஸ்ட்டு d by dx ஆஃப் u into v, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஆல்ரெடி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஏதாவது கொஞ்சம் மாற்றிடாதீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, d by dx ஆஃப் uv நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா சம் u அப்படியே வச்சுக்கோங்க இன்டூ dv by dx ப்ளஸ் v அப்படியே வச்சுக்கோங்க இன்டூ du by dx. ஓகேங்களா, இந்த இடத்துல ப்ளஸ் போடணும், மைனஸ் போட்டுறாதீங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அதே மாதிரி இன் டர்ம்ஸ் ஆஃப் டிவிஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா d by dx ஆஃப் u by v இஸ் ஈக்குவல் டு என்னங்க ஆகும், கீழே டினாமினேட்டர் வந்து v அப்படிங்கிறனால இங்கே v ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு மேலே நியூமரேட்டர் என்ன ஆகும்னா v அப்படியே வச்சுக்கணும் இன்டூ du by dx மைனஸ் u அப்படியே வச்சுக்கணும் dv by dx. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல ப்ளஸ் போடணும், இந்த இடத்துல மைனஸ் போடணும், டிவைடட் பை v ஸ்கொயர் வரும். அதே மாதிரி இங்கே சம் v இன்டூ du by dx மைனஸ் u இன்டூ dv by dxங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. த நெக்ஸ்ட் d by dx ஆஃப் x பவர் n. ஸோ எக்ஸ் பவர் n கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா. அப்போ n அப்படிங்கிறனால நம்ம இது எப்படி எழுதலாம்னா n இன்டூ எக்ஸ் பவர் n மைனஸ் 1. ஸோ என்னோட வேல்யூ எது வேணாலும் இருக்கலாம். என்னோட வேல்யூ 10ஆக இருக்கலாம், 2ஆக இருக்கலாம், 5ஆக இருக்கலாம். ஸோ d by dx ஆஃப் x பவர் 5ன்னு கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, 5 இன்டூ எக்ஸ் பவர் 5 மைனஸ் 1 which is nothing but 4. அப்போ 5 இன்டூ எக்ஸ் பவர் 4 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்களா. அப்போ அதுதான் இந்த ஃபார்முலா. ஸோ எக்ஸ் பவர் n அப்படிங்கிறது n இன்டூ எக்ஸ் பவர் n மைனஸ் 1. ஸோ இதுவும் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம். சிமிலர்லி இது நம்ம அப்ளையாகவே பார்த்துட்டோம். d by dx ஆஃப் e பவர் x. e பவர் எக்ஸை நீங்கள் எத்தனை டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கனாலும் திருப்பி நம்மளுக்கு என்ன ஆன்சர் தாங்க கிடைக்கும், e பவர் x தான் கிடைக்கும். therefore d by dx ஆஃப் e பவர் x ஓட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு e பவர் x. த நெக்ஸ்ட் d by dx ஆஃப் a பவர் x. ஸோ இது கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு சில டைம் இந்த மாதிரி ஃபார்ம்லையும் கேட்கும்போது நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். ஸோ இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா d by dx ஆஃப் a பவர் x. ஸோ a பவர் x எப்படி எழுதலாம் அப்படின்னா a பவர் x இன்டூ log a டு த பேஸ் e அல்லது a பவர் x இன்டூ log a அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. சிமிலர்லி d by dx ஆஃப் log x, log xன்னு சொல்லலாம் அல்லது log x டு த பேஸ் e ன்னு சொல்லலாம். எல்லாமே ஒன்று தாங்க. d by dx ஆஃப் log xன்னு கொடுப்பாங்க அல்லது d by dx ஆஃப் log x டு த பேஸ் e ன்னு கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ log x நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி நம்மளுக்கே தெரியும் which is nothing but 1 by x. The next d by dx ஆஃப் sin x. ஸோ சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், cos வேல்யூ, தட் இஸ் cos x. அப்போது d by dx ஆஃப் cos x, காசை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா சைன் தான், ஆனால் என்ன சைன் அப்படின்னா மைனஸ் சைன். ஸோ மைனஸ் ஆஃப் sin x அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ d by dx ஆஃப் sin x பண்ணிங்கன்னா cos x, d by dx ஆஃப் cos x பண்ணிங்கன்னா மைனஸ் sin x. இதெல்லாமே தெரியும், இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. The next d by dx of tan x. Tan x, tan டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா we get the answer as secant squared x. அதே மாதிரி d by dx of cot x. cot டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா cosecant தான், ஆனால் என்ன cosecant அப்படின்னா மைனஸ். ஸோ மைனஸ் cosecant squared x. இது tanக்கு secant square, அதே மாதிரி காட்டுக்கு வந்து மைனஸ் cosecant squared x. Then next d by dx of secant x. ஸோ secant x டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா some secant x into tan x. அதே மாதிரி d by dx of cosecant x பண்ணிங்கன்னா மைனஸ் cosecant x into cot x. இந்த மைனஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. The next one d by dx of sin inverse of x. ஸோ sin inverse of x டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா எல்லாமே இம்பார்ட்டன்ட், பின்னாடி ப்ராப்ளம்ஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒவ்வொன்றுக்கும் நம்ம போய் நெட்டில் சர்ச் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. என்னதான் நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் இந்த பேசிக் ஃபார்முலாஸ் தான் இதெல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னாலும் ஒரு நோட்டில் நம்ம எழுதி வச்சுக்கிறதுல தப்பு இல்லை. ஸோ டக்குன்னு நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கல,
நம்ம ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருப்போம், ப்ளஸ் மைனஸ் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருப்போம், ஃபார்முலாவில் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருப்போம். அப்போ நம்ம எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு டைம் எடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இல்லை அப்படின்னா இது என்ன மிஸ்டேக் அப்படிங்கிறதுல நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் d by dx of sin inverse of x. Sin inverse of x டிஃபரன்ஷியேட் பண்ணினா we get the answer as 1 by square root of 1 minus x square. Similarly d by dx of cos inverse of x ஓட value the same value but the sign is changed. So இங்க minus of 1 by square root of 1 minus x square. அதே மாதிரி d by dx of tan inverse of x equal to 1 by 1 plus x square. The next one d by dx of cot inverse of x is equal to இங்கேயும் அதே மாதிரி தான் 1 by 1 plus x square தான், but the sign is missing here. So tan inverse of x na 1 by 1 plus x square and the cot inverse x differentiate பண்ணீங்கன்னா minus of 1 by 1 plus x square. The next d by dx of secant inverse of x. So secant inverse differentiate பண்ணீங்கன்னா 1 by absolute value of x into square root of x square minus 1 அல்லது modulus of x into square root of x square minus 1. The next இங்க secant inverse பண்ணிருக்கிறோம். Next வந்து cosecant inverse. So cosecant inverse பண்ணா என்னங்க கிடைக்கும்? The same value but with negative sign இல்லைங்களா? அப்போ d by dx of cosecant inverse of x is equal to minus of 1 by modulus of x அல்லது absolute value of x into square root of x square minus 1. The next d by dx of cos hx. So sin hx cos hx ஆல்ரெடி நம்ம பார்த்தது வந்து cos x sin x பார்த்தோம். இப்போ hyperbolic functionsல cos hx sin hx கொடுத்துருக்காங்க. So sin hx பண்ணிங்கன்னா we get cos hx, cos hx பண்ணிங்கன்னா sin hx. இந்த இடத்துல என்ன மாறாது அப்படின்னா நெகட்டிவ் சைன் வராது. அதே மாதிரி d by dx of sin and cosக்கு சொல்கிறேன் ஓகேங்களா. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா d by dx of sin x வந்து cos, பட் cos வந்து மைனஸ் சைன்னு போட்டோம் இல்லைங்களா. பட் இங்கே பார்த்தீங்கன்னா sin hx வந்து cos hx தான், பட் cos hx டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா sin hx தான் கிடைக்கும். The next d by dx of tan hx. Tan hx பண்ணிங்கன்னா secant h squared into x. hங்கிறது மறந்துடாதீங்க. The next d by dx of cot hx. Cot hx is equal to minus cosecant h squared into x. The next d by dx of secant hx is equal to minus tan hx into secant hx. அதே மாதிரி d by dx of cosecant hx is equal to minus cot hx into cosecant hx. ஸோ இப்போ ஒரு டைம் நம்ம ரீகால் பண்ணிடலாம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா ஃபண்டமெண்டல் ஃபார்முலாஸ். அதில் வந்து d by dx of u plus v u minus v பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்குறது மல்டிப்ளிகேஷன், தட் இஸ் uv. ஸோ u into v டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா u into dv by dx plus v into du by dx. u by v பண்ணிங்கன்னா இது இந்த இடத்துல மைனஸ் வேல்யூ வரும், சேஞ்ச் ஆகும். இங்கே v, இங்கே u. தென் யூவை வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் பண்ணியிருக்கோம், இங்கே வியை வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் பண்ணியிருக்கோம். ஹோல் டிவைடட் பை டினாமினேட்டர் v ஸ்கொயர் கிடைக்கும். எக்ஸ் பவர் n பண்ணிங்கன்னா n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1. இ பவர் எக்ஸ் பண்ணிங்கன்னா திருப்பி இ பவர் எக்ஸே தான். ஏ பவர் எக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். ஏ பவர் எக்ஸ் இன்ட்டு லாக் ஏ டு த பேஸ் இ அல்லது ஏ பவர் எக்ஸ் இன்ட்டு லாக் ஏ. அதே மாதிரி லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க, லாக் எக்ஸ் டு த பேஸ் ஈன்னு சொல்லலாம் அல்லது லாக் எக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது we get the value as 1 by x. The next sin x பண்ணிங்கன்னா cos x பண்ணிங்கன்னா minus sin x, tan x பண்ணிங்கன்னா secant squared x, cot x பண்ணிங்கன்னா minus cosecant squared x, secant x பண்ணிங்கன்னா secant x into tan x, then cosecant x பண்ணிங்கன்னா minus cosecant x into cot x. The next d by dx of sin inverse of x. Inverse functions கொடுத்துருக்குறோம். sin inverse of x டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1 by square root of 1 minus x square, cos inverse minus 1 by square root of 1 minus x square, tan inverse 1 by 1 plus x square, cot inverse is nothing but minus of 1 by 1 plus x square, secant inverse is nothing but 1 by modulus of x அல்லது absolute value of x into square root of x square minus 1. Similarly d by dx of cosecant inverse of x is equal to minus 1 by modulus of x or absolute value of x into square root of x square minus 1. So next we have to move to hyperbolic functions. Hyperbolic functions la sin hx பண்ணீங்கன்னா cos hx, cos hx பண்ணீங்கன்னா sin hx, tan hx பண்ணீங்கன்னா secant h squared into x, cot hx பண்ணீங்கன்னா minus cosecant h squared into x, secant hx பண்ணீங்கன்னா minus tan hx into secant x, secant hx. Similarly cosecant hx பண்ணீங்க அப்படின்னா minus cot hx into cosecant hx. Okay? TNPSC டெட் நியமன தேர்வு PC, SI, TRB, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.